பிற மக்களுக்கு சென்றடைய இந்த சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. والعاقبة للمتقين والصلاة والسلام على رسوله سيدنا محمد وعلى آله وأزواجه وذرياته وأهل بيته أجمعين ما بعد. وقد قال الله تعالى في شأن حبيبه: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. اللهم صل على سيدنا وشفيعنا وحبيبنا ومولانا محمد وعلى آل سيدنا ونبينا ومولانا محمد وبارك وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والملائكة المقربين والحمد لله رب العالمين. परवरदिगार आलम तेरे रहम और करम और अफ़्व और दरगुज़र का तुझे वास्ता। सरकार दो आलम सल्लल्लाहु अलैहि वसल्लम का जमी पिराने सलासिल का पीर नूरी का पीर आरिफ का पीर इमदाद का वास्ता। या अल्लाह हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको मग़फ़िरत फरमा, हम सबको इल्म नाफ़िअ इनायत फरमा, कहने सुनने समझने और उस पर अमल करने की आला सलाहियत व तौफ़ीक़ इनायत फरमा बिजाही सैयदना मुहम्मद मुस्तफ़ा सल्लल्लाहु अलैहि वसल्लम के பெரியவர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய எல்லையில்லாத கருணையினால் நம்மை அவனது ஹபீப் உலகத்தின் இரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ഖൈറു உம்மத்திலே படைத்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அதில் நமக்கு சந்தோஷத்தையும் பெருமிதத்தையும் தந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். மட்டுமல்ல, ஃபித்னாக்களும் ஃபசாதுகளும் எங்கும் நிறைந்து நிரம்பி வழியக்கூடிய இறுதியான காலகட்டத்தில் அவனுடைய அன்பையும் நெருக்கத்தையும் நேர்வழியையும் பெற்ற அவுலியாக்கள், ஆரிஃபின்கள், சூஃபியாக்கள், ஷேகுமார்களுடைய தொடர்பை, நிஸ்பத்தை, பையாத்தை, முஹப்பத்தை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் சும்மா அல்ஹம்துலில்லாஹ். எல்லோரும் திக்ரிலே கவனம் செலுத்தி திக்ரோடும் ஷுக்ரோடும் இருந்து தாலிமாத்துகளை கேட்க வேண்டும். அல்லாஹ் தஆலாவுடைய மிக பெரும் கருணையினால் அவனுடைய அவுலியாக்கள், இறை நேசர்களுடைய தர்பார்களுக்கு குடும்பத்தோடு பேர்பாய்களோடு சென்று எல்லா முரீதுகளுக்காக வேண்டியும், எல்லா முஸ்லிம்களுக்காக வேண்டியும், உலக மக்களுக்காக வேண்டியும் துவா செய்யக்கூடிய ஒரு நல்ல தௌஃபீகை அல்லாஹ் தஆலா நமக்கு தந்தான். இந்தியாவுடைய அரசர், இந்தியாவுக்கு அரசர் யார்? ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி அஜ்மீரி, நம்முடைய ஷேக் நாயகம், நம்முடைய குருநாதர். அவங்க தான் இந்தியாவுக்கு அரசர், குத்துபுல் ஹிந்த், இந்தியாவின் குத்துப், பேரரசர். இங்கிலீஷ்காரங்க வந்து பார்த்துட்டு சொன்னாங்க, இந்தியாவையே இந்த மன்னரை தான் ஆட்சி செய்கிறது அப்படின்னு அவன் என்ன செஞ்சான், எழுதி வச்சுட்டு போனான். அவன் கண்ணுக்கு தெரிஞ்சது மன்னரை, நம்ம கண்ணுக்கு தெரிகிறது அங்கே ஹாஜா மொயினுத்தீன் சிஷ்தி அஜ்மீரி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அசீஸ். இன்றும் அவர்களுடைய தர்பார் ஆபாதாக இருக்குது. அவங்களுக்கு பின்னாடி வந்து எத்தனையோ மன்னர்கள், அந்த மன்னர்களும் போயிட்டாங்க, அந்த தர்பாரும் ஹராப் ஆயிடுச்சு. அரண்மனைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. அவர்களுடைய மன்னரைகளும் எல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு. ஆனால் இன்றும் புத்தம் புதியதாக, இன்றும் புது பொலிவோடு, வெறும் தர்பார் அலங்காரமாக இருக்கிறது மட்டும், வரக்கூடியவர்களுக்கெல்லாம் வாரி வழங்கக்கூடிய தர்பாராக இருக்குது. அரசருடைய தர்பார், அரண்மனையில் அரசர் உட்காந்துருவான். இந்த அரசன்ட தேவையுடையவர்கள் வந்தால் நல்ல அரசன் என்ன செய்வான்? கஷ்டப்பட்டவங்க, தேவை உள்ளவங்க, அதுதான் அரச தர்பாருன்றது. அப்புறம் அரச தர்பாரில் அரசரை புகழ்ந்து என்ன செய்வாங்க? பாட்டு படிப்பாங்க, கவிதை படிப்பாங்க. இன்றைக்கும் ஹாஜா நாயகத்துடைய தர்பாரில்
அவங்கள புகழ்ந்து காலை மாலை படிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இன்றைக்கும் அந்த தர்பார் எப்படி இருக்குது? அது அரச தர்பாராகவே இருக்குது. அவங்க தர்பார் மட்டும் இல்லை, அவர்களுடைய சீடர்களுடைய தர்பாரும் பெரும் பெரும் அரச தர்பார்களாக தான் இருக்கு. அவங்களுடைய ஹலீஃபாக்கள் பெரிய பாக்கியம். வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நமக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களில் பெரிய பாக்கியம் ஹஜ் உம்ராவுக்கு அடுத்து நம்முடைய ஷேகுமார்களுடைய தர்பார்களுக்கு போகிறதா பெரிய பாக்கியம். அது சும்மா ஒரு விளையாட்டான காரியம், சும்மா ஒரு வேடிக்கை, ஒரு டூரு இல்லை. அது நிறைய பேர் டூராக போயிட்டு வரவங்க இருக்கிறாங்க, ஹஜ் உம்ராவே டூர் ஆக்கிட்டாங்க. அதனுடைய ஹக்கீகத்து விலங்கு. எதுக்காக ஹஜ்ஜுக்கு போகிறோம், யாரை பார்க்க போகிறோம், எங்கே போகிறோம், அதை விளங்கி போகிறவங்க தான் அதை பூர்த்தி செஞ்சு, அந்த நோக்கத்தை பூர்த்தி செஞ்சு அடைய வேண்டிய பாக்கியங்களை அடைஞ்சிட்டு வர முடியும். ஊர் சுற்றி பார்க்குறதுக்கு போனால், வேடிக்கை பார்க்க போனேன், அரச தர்பாரில் ஒருத்தர் வேடிக்கை பார்க்க போனால் என்ன கிடைக்கும்? ஒன்றும் கிடைக்கும். அப்போ ஷேகுமார்களுடைய தர்பாருக்கு போகணும், ஷேகுமார்களோடு போகணும், தாலிமாத்துகளோடு போகணும், திக்கரோடு போகணும், ஃபிக்கரோடு போகணும். அப்போ என்ன ஆகும்? முட்டை முட்டையாக பறக்க தள்ளிட்டு வரலாம். முட்டை முட்டையாக கண்கூடாக நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். கண்கூடாக ஒவ்வொரு முறையும் அஜ்மீர் ஜியாரத்துக்கு போனால் அதில் கண்டிப்பாக நமக்கு பரக்கத்து நிச்சயமாக உண்டு. அல்லாஹ் தஆலா தௌஃபீக் செய்வானாக. மீண்டும் மீண்டும் அவருடைய தர்பாருக்கு சென்று வருவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. கரீப் நவாஸ் பேர் என்னது? கரீப் நவாஸ். இலைகளுக்கெல்லாம் வாரி வழங்குபவர். இன்றைக்கும் வாரி வழங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்றைக்கும் வரவங்க எல்லாம் அள்ளிட்டு தான் போயிட்டு தான் இருக்கிறாங்க. யாரும் வெறுங்கையாக திரும்புறது இல்லை. அதுவும் குடும்பத்தோடு போனால் இன்னும் ரொம்ப பெரிய பரக்கத்து. மனைவி, பிள்ளைகள் எல்லாம் சேர்ந்து போனால் அது ரொம்ப பெரிய பரக்கத்து. ஏன்னா இப்போ நம்ம அவங்க யார்? நமக்கு யாரோ எவரோ இல்லை, யாரோ ஒரு அரசர் இல்லை, நம்ம தாதா தான் அவங்க. யார் அவங்க? நம்முடைய பாட்டனார் அவங்க. அப்போ அவங்களுடைய தர்பாருக்கு இப்போ நம்ம பாட்டனார் தர்பார் நாம் மட்டும் தனியாக போகிறோம். இப்போ நம்ம பாட்டி வீட்டுக்கு நாம் மட்டும் தனியாக போனால் நமக்கு ஒரு மரியாதை இருக்கும், அவ்வளோதான். நமக்கான ஒரு கவனிப்பு இருக்கும். மனைவி பிள்ளைங்களோட போனால் பாட்டனார் வீட்டில் இன்னும் சந்தோஷமாகவாங்களா, ஆக மாட்டாங்களா? இன்னும் கவனிப்பு அதிகமாக இருக்குமா, இருக்காதா? இன்னும் அவங்க வந்து நமக்கு நிறையா ரிட்டன் வருமா, நிறையா பையாக கொண்டு வரலாமா, இல்லையா? அப்போ ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்வாங்க? கொடுத்து விடுவாங்க. பெரிய வசதியாக இருக்கிறாங்கன்னா வண்டி கட்டி வண்டியில் வச்சே கொடுத்து விடுவாங்க, வண்டியாக. அப்போ அது மாதிரி இப்போ ஹாஜா நாயகம் அவங்களுடைய தர்பாருக்கு போய் அல்ஹம்துலில்லாஹ் மிக சிறப்பான பரக்கத்துகள் எல்லா முறைதலுக்காக வேண்டியும் அல்லாஹ் தஆலா நமக்கு கொடுத்துருக்குறான். அல்லாஹ் தஆலா பூர்த்தியாக்கி தருவானாக. அதுக்கு தான் நம்ம போகிறது. இந்த உலகத்தில் ஷேகுமார்களுடைய தர்பார்கள் என்னது? அது சொர்க்கம். அது பூமியில் சொர்க்க பூஞ்சொலை. என்னது? அவுலியாக்களுடைய தர்பார். அது வெளியில் பார்த்தாலே தெரியுது. வெளியில் பார்த்தாலே அப்படி அலங்காரமாக, நல்ல மனமாக, வாசமாக, பூ வாசம், அத்தர் வாசம், ஊதுபத்தி வாசம், சாம்பிராணி வாசம், இவ்வளோ ஒரு மனம் கமலக்கூடிய. அங்கே உள்ளே போய்ட்டு நம்ம வெளியே வந்தோம்னா நம்ம உடம்புலாம் வாசனை அடிக்கும். லாகிரில் வாசனை அடிக்குதா இல்லையா? இப்போ பாத்தினில் அடிக்குமா, அடிக்காதா? பாத்தினில் அது என்ன செய்யும்? ஒவ்வொருத்தரும் நியத்து வைக்கணும். நாம் என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் எப்போவெல்லாம் அஜ்மீருடைய பயணம் ஏற்பாடு செய்யப்படுதோ இன்ஷா அல்லாஹ் குடும்பத்தோடு கலந்து. இல்லை எனக்கு டைம் கிடைக்கலங்க, அது டைம் கிடைக்காது தான். அது என்ன செய்ய? துனியா என்னைக்கு விடுச்சு? என்னைக்கு விடும்? துனியா என்றைக்குமே விடாது. துனியாலாம் முடியட்டும், அதுக்கு பிறகு போகலான்னா அது ஒன்றும் துனியா முடிகிற வேலை கிடையாது. துனியாவே கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு தான் என்ன செஞ்சு ஆகணும்? நாம் தீனுக்காக, ஆகிரத்துக்காக, நம்முடைய துனியாவுக்காகத்தான். அதுவும் துனியாவை ஒதுக்கி வச்சோம்னா அடுத்து நம்முடைய துனியா இன்னும் சிறப்பாக இருக்கும். வெறும் அங்கே மட்டும் இல்லை, இங்கேயே நம்ம அதனுடைய பறக்கத்தை என்ன செய்யலாம்? கொஞ்சம் கஷ்டப்பட்டா, இப்போ வந்து ஸ்கூலுக்கு போகிறோம், கஷ்டப்பட்டு படித்தா நாளைக்கு உட்காந்து சாப்பிட்லாம். அப்போ இப்போ கஷ்டப்பட்டா நாளைக்கு சந்தோஷம். அதே மாதிரி தான் ஜியாரத்து, ஷேகுமாருடைய தர்பாருக்கு நம்ம போகிறது எதுவும் ஒரு மற்றவங்க போகிற ஊரில் எத்தனை பேர் எப்படி எப்படியோ போவாங்க. அவங்க என்ன செய்வாங்க? இதே வருது, என்னது வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் வந்து இது மாதிரி அஜ்மீர் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் 10 நாள் பயணம். அஜ்மீர், ஆக்ரா, ஃபதேபூர் சிக்ரி, டெல்லி ஜும்மா மஸ்ஜித்,
ஊரெல்லாம் சுற்றி என்ன பிரயோஜனம்? அது என்னது? அது டூர். அது அஜ்மீருக்கும் போவாங்க. அஜ்மீர் போயிட்டு அப்படியே ஆக்ரா. நம்மள்ட்ட நிறைய பேர், என்னங்க அவ்வளோ தூரம் போகிறீங்க, தாஜ்மஹாலை பார்க்காம வரீங்களா? அவங்க பக்கத்தில் தானே இருக்குது, அங்கே போய் தாஜ்மஹாலை இந்த தடவை போயிட்டு ஒரு தடவை கூட இப்போ தாஜ்மஹாலை பார்க்கலையா? எதுக்குங்க பார்க்கணும்? எங்களுக்கு இது தாஜ்மஹாலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? மும்தாஜ் பேகம் அடங்கி இருக்கிற தாஜ்மஹால் நமக்கு எதுக்கு? நமக்கு வந்து ஹாஜா மொயின் சிஸ்தி அடங்கி இருக்கிற அஜ்மீர் ஷரீஃப் தான் நமக்கு தர்பார். அந்த தர்பாருக்கு போயிட்டு இது இந்த தர்பார் எதுக்கு நமக்கு? அப்போ அது மற்றவங்க போகிறதெல்லாம் அப்படி என்னது, நம்ம போகிறது அது மாதிரிலாம் கிடையாது. போனால் ஜியாரத்து, அவ்வளோதான். பர்ச்சேசிங் கூட போக மாட்டோம். யாராச்சும் ஆசைப்பட்டாச்சு இருப்போங்க அப்படின்னு நம்ம அனுப்பிவிட்டுருமே தவிர, இது தர்காவுக்கு போவோம், ரூமுக்கு வருவோம், தர்காவுக்கு போவோம், ரூமுக்கு, அவ்வளோதான். அங்கே போய் அங்கே நல்ல இது கிடைக்குதுங்க, பூசணிக்காய் அல்வா நல்லா இருக்கும், நல்லா அருமையாக. தபருக்கு வாங்கிட்டு வருவோம் எல்லாத்துக்கும். அங்கே போயிட்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் எல்லாம் தொப்பி, தஸ்பி, அத்தர், அது அது கொடுத்தா ஒரு பறக்கத்து. அது என்ன, அது அத்தர்லேயே பறக்கத்து இருக்குது. ஏதோ முகப்பத்துக்கு செஞ்சுக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் அது அந்த அளவுக்கு கூட நம்ம போகிறதில்லை. நம்முடைய பரக்கத் ஷேகுமார்களுடைய தர்பாருக்கு போய் அங்கே போய் நின்றா போதும். அங்கே நின்று அல்லாஹ் திக்ரு செஞ்சால் போதும். அங்கே திக்ரோடு அங்கே நம்ம போனோம், பார்ப்பாங்க நம்மளால் வந்துட்டு இருப்பா, நாமளும் திக்ரு செய்கிறோம், நாம் சொல்லி கொடுத்த திக்ரு செய்கிறாரு, பரவாயில்லையா, நம்மளால் என்ன ஆயிரும், அப்படி ஒரு பார்வை பார்த்தா முடிஞ்சு போச்சு. அவங்க நம்மளை பார்த்துட்டா அப்படியே அல்லாஹ் அஜ்மீருக்கு போனோம், நல்ல சிறப்பான முறையில் அல்லாஹ் நம்முடைய பயணங்களை எல்லாம் லேசாக்கினா, நல்ல தங்குமிடம், உணவு எல்லாம் ஏற்பாடு செஞ்சு தந்தான். அது பிறகு அங்கேருந்து அஜ்மீர் நாயகத்துடைய ஹலீஃபா குதுபுத்தீன் பக்தியாரி காக்கி, அவங்களுடைய தர்பார் டெல்லியில் இருக்குது. அவங்களுடைய ஹலீஃபா பாபா ஃபரீதுத்தீன் கஞ்சஷக்கர், பாபா ஃபரீதுத்தீன், அவர்களுடைய தர்பார் இப்போது பாகிஸ்தானில் இருக்குது. அவர்களுடைய ஹலீஃபா 2 ஹலீஃபாக்கள், அவங்களுக்கு பெரிய ஹலீஃபாக்கள் 2. ஒருத்தவங்க நிசாமுத்தீன் மஹபூபே இலாஹி, இன்னொருத்தவங்க அலாவுத்தீன் அலி அஹமது சாபிர் கல்யரி, சாபிரின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய ஜியாரத்துக்கு போனோம், கல்யர் ஷெரீஃப். அது எங்கே இருக்குன்னா தேவ்பந்து, சஹாரன்பூர், அதெல்லாம் தாண்டி. இந்த தேவ்பந்து சஹாரன்பூர் உலமாக்கள் எல்லாம் அவங்க சில்சிலாவை சார்ந்தவங்க தான். இன்னைக்கு தேவ்பந்து இருக்குன்னா அதுக்கு காரணம் அவங்க தான். இன்னைக்கு சஹாரன்பூர் இருக்குன்னா அது காரணம் அவங்க தான். இன்னைக்கு வடநாட்டில் இருக்க எல்லா மதரசாக்களுக்கும் காரணம் யாருன்னா சாபிர் அவுலியா. அவங்க யாருன்னா கவுஸ் நாயகத்துடைய பேரப்பிள்ளை, கவுஸ் நாயகத்துடைய மகனார் அப்துல் வஹாப் கதசல்லா சிரஹுல் அசீஸ், அவங்களுடைய மகனார் அப்துல் ரஹீம், அவங்களுடைய மகன் தான் இவங்க அலாவுத்தீன் அலி அஹமது சாபிர் கல்யரி கதசல்லா. அவங்களுடைய தாயார் யாருன்னா பாபா ஃபரீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அவங்களுடைய சகோதரி. அப்போ பாபா ஃபரீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவங்களுக்கு மாமா, தாய் மாமா. கவுஸ் நாயகம் தாதா, தாதாவோட வாப்பா. தந்தை வழியில் கவுஸ் நாயகத்துடைய பேரப்பிள்ளை, தாய் வழியில் பாபா ஃபரீத் அவங்களுடைய மருமகன். பாபா ஃபரீத் அவங்கள்டையே முரீதாக இருக்கிறாங்க, அவங்களுடைய பையத்தாயி அவங்களுடைய பெரிய ஹலீஃபாவாக ஆகிட்டாங்க. அவங்களுடைய வரலாறு ஒரு அற்புதமான வரலாறு, பயங்கரமான ஒரு, வேறு எந்த வழிமாருடைய வரலாறை விட ஒருபடி வேறு விதமான வரலாறு. அப்படியே அவங்களுடைய தர்பார் கங்கை நதி கரையில் இருக்குது, கங்கை ஆறை ஒட்டினது மாதிரி இருக்குது. அவங்க தர்பார்லேருந்து அப்படி நடந்து வந்துடலாம் ஆற்றுல. நாங்கள் பார்த்தோம் ஆறு, அந்த தண்ணி பயங்கரமாக ஓடுது. கம்மியாக ஓடினா குளிக்கலாம், ஆனால் தண்ணி நிறையா ஓடுது, அதனால் இப்போது குளிக்க முடியாது. இப்போ மலை சீசன் தானே. இமயமலையிலேருந்து வருது கங்கை நதி, அது பக்கத்தில் இமயமலை. அவங்க கல்யர் ஷெரீஃபுக்கு அடுத்து போனால் ஹரித்வார், ஹரித்வார்னு சொல்லிட்டு இந்துக்கள், அந்த ஹரித்வாரில் அந்த என்னது சிவன் கோயிலெலாம் இருக்குது, இந்துக்களுடைய புனித தலம் ஹரித்வார்னு சொல்லுவாங்க. கல்யர் ஷெரீஃப்லேருந்து அடுத்த ஸ்டாப்பு ஹரித்வார் தான். ட்ரெயினில் போனால் கல்யர் ஷெரீஃபுக்கு அடுத்த ஸ்டாப்பு ஹரித்வார், இமயமலை அப்படி ஸ்டார்ட் ஆகிடும். இமயமலையிலேருந்து வர கங்கை நதி இங்கே வந்து தான் வருது. போன தடவை போகும்போதும் அதே மாதிரி தான், ஆறு ரொம்ப தண்ணி அதிகமாக ஓடிட்டு இருந்துச்சு. தண்ணி கம்மியாக ஓடுற நேரத்தில் குளிக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க, அதனால தண்ணி எப்போவுமே நிறையா தான் ஓடும். அது மாதிரி அவங்களுடைய தர்பாருக்கும் ஜியாரத்துக்கு போகணும். நல்ல மிகவும் கராமத்துள்ள அவுலியா. அதுக்கு பிறகு 3வது நிசாமுத்தீன் அவுலியா, மஹபூபே இலாஹி, மஹபூபே சுபஹானி அங்கே இருக்கிறாங்கன்னா இவங்க மஹபூபே இலாஹி. இப்படி அவங்களுடைய தர்பார், நிசாமுத்தீன் அவுலியாவுடைய தர்பார் பூர்த்தி கொண்டு வந்தான். ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுங்க, நியத்து வைங்க. ஆமாம், வேலைகள் அது எல்லாருக்கும் தான் செய்யும்.
போவோம், என்ன ஒன்றும் இல்லை. ஒரு நாள் இருந்தோம் அஜ்மீரில், ஒரு நாள் கல்லேர் ஷெரீஃபில், ஒரு நாள் நிஜாமுதீன் அவுலியா தர்பாரில் ஒரு நாள், அவ்வளோதான். 3 நாள் தான் இருந்தோம். மிச்சம் வந்து 3 நாள் 4 நாள் ட்ரெயின் தான். இங்கேருந்து போகிறதுக்கு 2 நாள், வர்றதுக்கு 2 நாள். அங்கேருந்து வேறு ஒரு இடம் மாறி போதும், அவ்வளோதான். நம்ம நிறையா ஊர் சுற்றுறதுலாம் கிடையாது. இன்னும் போவோம் அஜ்மீர், கல்லேர் ஷெரீஃப், நிஜாமுதீன் அவுலியா ஜியாரத்து, அப்படியே நிஜாமுதீன், ஹசரத் நிஜாமுதீன் ரயில்வே ஸ்டேஷன் பேரே ஹசரத் நிஜாமுதீன். ட்ரெயின் ஏறினா அடுத்த நாள் இங்கே வந்துட்டோம். அது பெரிய பரகசியம். வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றத்தை எல்லாம் ஏற்படுத்துவோம். எத்தனையோ அவுலியாக்கள் இருந்தாலும் நம்முடைய ஷேக்மார்கள் அவங்க மிகவும் ஒரு பரக்கத்து நிறைஞ்சவங்க. அதே போல் இன்ஷால்லா அடுத்து நம்ம குல்பர்கா போகிறோம். ஹாஜா பந்தே நவாஸ் அவங்க யாருன்னு சொன்னால் நிசாமுத்தீன் அவுலியாவுடைய ஹலீஃபாவுடைய ஹலீஃபா. நிசாமுத்தீன் அவுலியாவுடைய ஹலீஃபா நசீருத்தீன் சிராக் தஹ்லவி. அவங்களுடைய தர்பாரும் டெல்லியில் தான் இருக்குது. அவர்களுடைய ஹலீஃபா தான் ஹாஜா பந்தே நவாஸ் கேசு தராஸ் கதசுல்லா. குல்பர்காவில், அதாவது இந்த சிஷ்டியா சில்சிலா வடநாட்டில் தான் இருந்துச்சு. எல்லா ஷேக்மார்களும் வடநாட்டில் தானே இருக்கிறாங்க. ஹாஜாநாயகம் வடநாடு, அவங்க ஹலீஃபா குதுபுதீன் பக்தியார் டெல்லி, அவங்க ஹலீஃபா பாகிஸ்தானில் இருக்கிறாங்க பாபா ஃபரீத், அவங்க ஹலீஃபா நிஜாமுதீன் அவுலியா டெல்லி, அவங்க ஹலீஃபா நசீருத்தீன் சிராத் அவங்களும் டெல்லி, எல்லாம் டெல்லியிலே இருக்கிறாங்க. அவங்க ஹலீஃபா ஹாஜா பந்தே நவாஸ் கேசு தராஸ் அந்த சில்சிலாவை அப்படி இங்கே கொண்டு வந்து ஷிஃப்ட் கொண்டு பண்ணிட்டாங்க. எங்கே சவுத்துக்கு, நார்த்தில் இருந்த சில்சிலாவை சவுத்துக்கு கொண்டு வந்தோம். அதனால் அவங்களுக்கு வந்து குத்துபே தக்கன்னு பேர். தக்கன்னா தெற்குன்னு அர்த்தம். உருது ஃபார்சியில் தெற்குக்கு என்ன சொல்லுவாங்க? தக்கன், டெக்கான். குத்துபே தக்கன், இந்த தெற்கின் குத்துபு அவர்கள். அப்படி அவங்கள்ட்ட இருந்து தான் சிஸ்தியா சில்சிலா இங்கே என்ன தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இங்கே இருக்கக்கூடிய எல்லா ஷேகுமார்களுக்கும் ஷேக் அவங்க தான். அவங்களுடைய தர்பாரும் பெரிய அரண்மனை மாதிரி இருக்கும். அஜ்மீரோட பெருசு. அஜ்மீரில் ஒரு குப்பா தான் இருக்கும், அங்கே 4-5 குப்பா இருக்கும். ஒவ்வொரு குப்பாவும் இதை விட பெருசு பெருசாக இருக்கும். நீங்கள் ஃபோட்டோவில் பார்த்தா கூட வரும். அங்கே இருந்த மன்னர் வந்து அவங்க ஹயாத்தா இருக்கும்போதே கட்டி கொடுத்து, நீங்கள் அடங்குறதுக்கு இந்த தர்பார் போதுமா? அவங்க கிட்டத்தட்ட 110-120 வருஷம் வாழ்ந்துருக்கிறாங்க. அதிகமான வருடங்கள் வாழ்ந்துருக்கிறாங்க. அவங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் அவங்க குடும்பத்தோடு எல்லாம் அங்கே இருக்குது. நல்ல பெரிய தர்பாராக இருக்கும். ரொம்ப அது ஒரு என்ன சொல்கிறது, அது அவங்க தான் நாகூர் பாதுஷா நாயகமாக வந்தது அவங்க தான் சொல்கிறாங்க. நாகூர் பாதுஷா நாயகம் யார்? அந்த ஹாஜா பந்தே நவாஸ் தான். இங்கே வந்து யாராக வந்திருக்கிறாங்களா? ஷாவுல் அமீத் அவுலியா வந்தது யார் தான்? அவங்க தான் இங்கே வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி ஒரு வரலாறும் இருக்குது. ஒரு நாள் அவங்க வந்து என்ன செஞ்சாங்களா, காலையில் எனக்கு காட்சி அளித்தாங்களாம். தர்பாரில் காட்சி அளிச்சுட்டு அப்படி உள்ளே போய் மறைஞ்சிட்டாங்களாம். மறைஞ்சிட்டு அவங்க தான் பிள்ளையாக அவங்க ஷாவுல் பாதுஷா நாயகம் அவங்களுடைய தாயாருக்கு குழந்தையாக பிறக்கிறாங்க. இங்கே மறைகிறாங்க, அங்கே குழந்தை பிறகுது. வரலாறு சொல்லுவோம். அப்படி வந்து இந்த நம்ம இதோட நிறைய தொடர்புகள் இருக்குது. ரொம்ப ஒரு பரக்கத்தான இடம் அது. அங்கே போனாலே நம்முடைய மனசே வேற ஒரு உலகத்துக்கு போயிடும். சூழ்நிலை வேற ஒரு இடத்துக்கு போயிடும். நம்ம போயிருக்கிறோம், ஒரு 2-3 தடவை போயிருக்கிறோம். நான் ரொம்ப நாளாச்சு போய், 7-8 வருஷம் இருக்கும் இன்ஷால்லா. அங்கே ஜியாரத் பண்ணி நம்முடைய ஷேகுமார்கள் அடுத்து ஹைதராபாத்தில் நூர்சா சர்க்கார், ஆரிஃப் சர்க்கார், கௌசிசா சர்க்கார், அவங்களுடைய கௌசிசா சர்க்கார், அவங்களுடைய ஷேகுடைய ஷேகு மஹமூதுல்லா ஷா, அவங்களாம் இன்ஷால்லா ஒரு நாள் 2 நாள் தான் இன்ஷால்லா. வெள்ளிக்கிழமை கிளம்புனோம்னா சனிக்கிழமை குல்பர்கா, அங்கேருந்து அப்படி நைட்டு கிளம்புனா ஞாயிற்றுக்கிழமை ஹைதராபாத், ஞாயிற்றுக்கிழமை நைட்டு இன்ஷால்லா கிளம்புனா திங்கக்கிழமை காலையில் இங்கே வந்துடலாம். பிள்ளைங்களுக்கு ஸ்கூலு எதுவும் டிஸ்டர்பன்ஸும் இருக்காது. சனி ஞாயிறு லீவில் அப்படி வர மாதிரி இங்கே கலந்துக்கலாம் இன்ஷால்லா. இது எல்லாம் நம்முடைய துனியாவுக்கும் அல்ல பரக்கத்து செய்வோம், ஆகிரத்துக்கும் பரக்கத்து செய்வோம். இது என்ன கிடையாது, இது வந்து ஒரு வீண் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இது நமக்கு ஒரு முதலீடுன்னு நினைக்கணும். நம்ம என்ன செய்கிறோம், நமக்கு ஒரு நல்ல வாய்ப்பு, நல்ல சான்ஸு, என்னது நம்முடைய வாழ்க்கையை சிறப்பாகிறத ஒரு சான்ஸ் கிடச்சிருக்குன்னு நினச்சி இன்ஷால்லா எல்லோரும் குடும்பத்தோடு வர்றதுக்கு முயற்சி செய்யுங்க. அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும் இன்ஷால்லா. அல்லாஹ் தஆலா நம்முடைய நோக்கங்களை எல்லாம் பரிபூர்ணமாக்கி தருவானாக. நம்முடைய பயணங்களை எல்லாம் லேசாக்குவானாக. நம்முடைய ஷேகுமார்களுடைய தர்பார்களுக்கு அடிக்கடி சென்று வரக்கூடிய பாக்கியத்தை தருவானாக.
அவர்களுடைய அந்தஸ்துகளை அல்லாஹ் உயர்த்துவானாக. அவர்களுடைய பரக்காத்துகளை நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் நிரப்பமாக ஆக்குவானாக. நம்முடைய துனியாவை அல்லாஹ் செழிப்பாக ஆக்குவானாக. நம்முடைய தீனையும் ஆখিরাத்தையும் அல்லாஹ் செழிப்பாக ஆக்குவானாக. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب. وفوض أمري إلى الله إن الله بصير بالعباد. حسبنا الله ونعم الوكيل ونعم المولى ونعم النصير. غفرانك ربنا وإليك المصير. آمين آمين برحمتك يا أرحم الراحمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا ربي صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله وبركاته.